ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். நாம் இன்றைக்கி சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் எதுக்கு அப்படின்னா நம்ம பாஸ்தா ஒட்டாமல் வரும். வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக பண்ணுறோம். இப்போ பாஸ்தா அதை ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, ஒரு டின்னராக கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு. இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்குமே இருந்தால் போதும். அதுக்கு மேலே வச்சுட்டோன்னா நல்லா இருக்காது, ரொம்ப வெந்துற மாதிரி ஆகிடும். 7லேருந்து 8 நிமிஷம் கரெக்டான டைம் அது. ஸோ இது வேகட்டும். இப்போ இது வேகிற டயத்தில் நம்ம சிக்கன் ரெடி பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பேன் சூடாகிடுச்சு. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டர் உருகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்காக நான் ஜிஞ்சர் இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதை பட்டரில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா பட்டரோட மிக்சர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக உப்பு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம், சிக்கனில் அது பிடிக்கிறதுக்காக. கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேகிறதுக்காக இதை மூடி விட்டுறலாம். இதில் தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வெந்துருச்சு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் ஆரிகானோ மிக்ஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெப்பரே போதும். இதையும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம பாஸ்தா வெந்து வந்திருக்கோம். ஸோ அதை என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு அது. ஸோ இப்போ இதை பார்ப்போம். இது பாருங்கள், நல்லா கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட சிக்கனை பார்த்துருவோம். சிக்கன் கரெக்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கிளறிட்டு பவுலில் மாற்றிப்போம். நல்ல ஒரு வாசனை, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ இதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே ஒயிட் சாஸ் இந்த பேன்லேயே பண்ணிடலாம். இப்போ திருப்பியும் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு, கொஞ்சம் பட்டர்லாம் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எப்போயாவது தான் நம்ம ஒரு வாட்டி செய்ய போகிறோம். இப்போ பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இதை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும், கருகாமல் வதக்கிடணும். இது வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணோடனே நல்லா கிளறி விட்டுறணும். அதாவது கெட்டியாகி ஒரு மாதிரி இதாகிடக்கூடாது. நல்லா இப்படி சுற்றி விட்டுக்கணும். நம்மக்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நான் பால் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த ஒரு 1.5 கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கெட்டியாகாமல் நல்லா கிளறி விட்டுருவோம். அதில் நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். இது நான் இப்போ ஒரு ஸ்பூன் காமிக்கிறேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணேன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ அது கெட்டியாகிட்டு வருது. அந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடணும். இதையும் நல்லா சுற்றி விட்டுருவோம். ஸோ நம்மளுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் பாஸ்தாவை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக ஒட்டாமல்.
ஏன்னா நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி அந்த பச்சை தண்ணி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி ஒரு கலரி திருப்பி வடிகட்டி எடுத்து வச்சிடணும் எப்போவுமே. அப்போ ஒட்டாது. கிளறிட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். திக்காக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, செக் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக நல்லாயிருக்கும், க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, அதை மேலே தூவி விட்டுருவோம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட அதையும் மேலே தூவி விடலாம். ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை, அதனால் கொத்தமல்லியோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.